கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 65 வசனம் 21. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறவராய், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய், நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். சில நேரங்களில் நாம் அவருடைய வார்த்தைகளை விட்டு விலகி அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் வாழும்போது நம்முடைய சுய ஆலோசனையினால் நாம் நம்முடைய காரியங்களை செய்யும்போது அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் வருவதுண்டு, பிரச்சனைகள் வருவதுண்டு. அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட நாம் இன்னும் மனிதர்களை நாடி சென்று மனித ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்து அந்த பிரச்சனையை இன்னும் பெரிதாக்குவோமே அல்லாமல் கர்த்தரிடம் மனம் பொருந்தாமல், கர்த்தருடைய ஆலோசனையை கேட்காமல் பொறுமை இல்லாதவர்களாய், கர்த்தருக்கு காத்திருக்காமல் உடனடி பதிலுக்காக பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக்குகிறவர்களாய் நாம் பல வேளைகளிலே செயல்படுகின்றோம். அப்படியாக செயல்படாமல் எப்பொழுதும் எல்லா சூழலிலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்போம். மனிதர்களாகிய நம்முடைய வாழ்விலே நாம் அறியாமையினால் பாவங்கள் செய்வதுண்டு. ஆனால் நாம் பாவம் செய்யும்போது அதை உணர்ந்தவர்களாய் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். நம்மை ஒருபோதும் அவர் தள்ளிவிடாமல் நம்மை அணைத்து நம்மை நேசிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அவர் நம்முடைய நிலைமையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் அவரிடம் திரும்பும்போது கர்த்தர் நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வார். ஒருவேளை இந்த நேரத்திலும் நம்முடைய ஆலோசனையினால் நம்முடைய எண்ணத்தின் நிமித்தமாய் வாழ்வில் கலக்கத்தோடு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவோம். ஏசாயா 65 22 23 வசனங்களில் அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாயிருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய கிரியைகளின் பலனை இன்னொருவன் கொண்டு போகாதபடிக்கு நம்முடைய கையின் பிரயாசங்களை நாம் அனுபவிக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்முடைய எல்லா மாறுபாடுகளையும் விட்டு கர்த்தரிடம் திரும்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் கையிட்டு செய்கிற வேலையை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு துணையாக இருப்பதற்காக, எங்களோடு கூட இருந்து எங்களை நல் வழியில் நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.